திருச்சிற்றம்பலம். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தா குலம் மானவை தீர்த்தியனையாள் கந்தா கதிர் வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே மைந்தா குமரா மறைநாயகனே பூழியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திரு நாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரத்திரு தாழ் போற்றி ஊழிமலி திருவாத ஊரத்திரு தாழ் போற்றி. திருச்சிற்றம்பலம். இறைவனையும் குருவையும் வணங்கி இங்கே குழுமியிருக்கும் அத்துணை இடையார் பெருமக்களது திருவடிகளையும் வணங்கி திருஞான சம்பந்த பெருமான் அவருடைய அருள் வரலாறு 9வது பகுதி இன்று பக்தி செய்து சிந்திக்க இருக்கின்றோம். சென்ற பகுதியில் ஞானசம்பந்த பெருமான் திருமருகலில் வணிகர்குல ஆண்மகனின் அவனுடைய உயிரை மீட்டுக் கொடுத்தது சிவபெருமான் அங்கே வீற்றிருக்கும் மாணிக்கவண்ணார் அவருடைய திருவருளினால் சடையாய் எனும் மால் என்னும் திருப்பதிகம் பாடி அந்த ஆடவனை மனம் புரிய காத்திருந்த அந்த கற்புக்கரசி அந்த பெண்ணினுடைய துயரை தீர்த்தார் கருணை கடலான திருஞான சம்பந்த பெருமான். இறைவன் நஞ்சுண்ட கருத்த கண்டன். அத்தகைய அந்த இறைவனுடைய திருச்சன்னதியில் அரவம் தீண்டி உயிர் இழந்த அந்த ஆடவன், அவனுக்கு அருகில் அவனை மனம் செய்ய இருக்கும் அந்த மங்கை, அவர்களுடைய இத்தகைய துயரை இறைவன்தான் பொறுத்திருப்பானோ? அதனால் அவன் திருஞான சம்பந்த பெருமானை அங்கே வரச் செய்து அவருடைய சிவஞானம் பெறப்பெற்ற அவருடைய பேற்றினால் தேவார திருப்பதிகத்தினால் அந்த தம்பதியரின் துயரை தீர்த்தார் ஈசன். அப்படி அருளாளர்கள் அடியார் கூட்டத்தினுடைய சிறப்பு மகோன்னதம், அளப்பற்கரியது. அடியேன் ஆன்மீக பேச்சாளராக அறிமுகப்படுத்தியது தமிழால் இணையும் உலகத்தமிழர் களம். அங்கே பக்தி சார்ந்த சொற்பொழிவுகளை கொடுக்கும் பேறு இறைவன் அருளினான். நல்ல கற்றுத்தேர்ந்த அடியவர்களின் கூட்டம் என்றென்றைக்கும் நமக்கு நல்லறிவை புகட்ட ஒரு வாய்ப்பாக உள்ளது. அதேபோல தேவி உபாசனா சத்சங்கத்தில் நம்முடைய பரமேஸ்வரன் ஐயா அவர்களுடைய வழிகாட்டுதல் ஆசிகளின் பெயரால் நாயன்மார்களின் வரலாறு இன்றைக்கு 62வது பகுதியில் இருக்கின்றது. 30 நாயன்மார்களுடைய வரலாற்றினை பக்தி செய்திருக்கின்றோம். நாயன்மார்கள் 63, தொகையடியார்கள் 9, மொத்தம் 72. இந்த அருள் வரலாற்றின் பகுதிகள் இன்னும் நீண்டு கொண்டே போகின்றது. அப்படி இறைவனுடைய திரு அருள் கருணை, அவன் அடியார்கள் மீது கொண்ட அந்த அன்பு, அடியார்கள் அவன் மீது செய்யும் பக்தி வைராக்கியம், ஞானசம்பந்த பெருமான் மற்றும் நம் மூவர் பெருமக்கள் சுந்தரர், நாவுக்கரசு பெருமான், மற்றைய நாயன்மார்களுடைய அந்த சிறப்பு, அவர்களுடைய தேவார பதிகங்கள், இறைவனுக்கு அவர்கள் சாத்திய பாமாலைகள், அவர்கள் செய்த சிவத்தொண்டு, அந்த காலகட்டத்தில் இருந்த அந்த பக்தி மார்க்கத்தினுடைய மேன்மை மகோன்னதம், தலங்களிலெல்லாம் இவர்களெல்லாம் சென்று, அருளாளர்கள் சென்று அடியார் கூட்டத்தினை ஒன்றிணைத்து மலிந்து கொண்டிருந்த
அதாவது நலிந்து கொண்டிருந்த அந்த சைவ சமய வழிபாட்டு மார்க்கம் பிற சமயங்களின் ஆதிக்கத்தினால் அதை மீண்டும் துளிர்க்கச் செய்த இந்த அருளாளர்களுடைய அருட்செயல்கள், தேவார பதிகங்கள், தல வரலாறுகள் இவற்றையெல்லாம் நாம் விரிவாக பக்தியோடு சிந்திப்பதற்கு இப்படி நல்லடியார் கூட்டங்கள், ஆன்மீக பக்தர்களின் கூட்டம் இவையெல்லாம் நமக்கு துணை நிற்கின்றது. அப்படி அடியார் பெருமக்கள் புடைசூழ திருஞான சம்பந்த பெருமான் ஒவ்வொரு தலங்களாக செல்கின்றார், அருட்செயல்கள் புரிகின்றார். இறைவனுடைய திருவருளை தேவார திருப்பதிகத்தின் வாயிலாக நமக்கு உணர்த்துகின்றார். அப்படி அவர் திருமருகலில் இந்த அருட்செயலை நிகழ்த்திய பொழுது அங்கே அவரை காண வருகின்றார் நம்முடைய சிறுத்தொண்ட நாயனார். பரஞ்சோதியார் என்று அழைக்கப்பெற்றவர், வாதாபி கொண்டான் என்று வெற்றி பெயர் புனையப்பெற்ற நம்முடைய முதலாம் நரசிம்மவர்ம பல்லவன். அவன் சாளுக்கிய மன்னரை தோற்கடித்து வாதாபி நகரை வென்றான், வாதாபி கொண்டான் என்று பெயர் பெற்றான். அந்த வெற்றியை உரைக்கும் விதமாக வாதாபியிலிருந்து கணபதியை எடுத்து வந்து ஸ்தாபித்தார்கள். அப்படி சிறுத்தொண்ட நாயனார் அத்தகைய பேறு பெற்றவர், வீரம் பொருந்தியவர், அவனுக்கு படைத்தளபதியாக இருந்தவர். பின்பு இதையெல்லாம் விட்டுவிட்டு சிவத்தொண்டை மட்டுமே ஆற்றி வந்தார். அவருக்கு இறைவன் இந்த தலத்திற்கு அருகில் உள்ள கணபதீச்சரம் திருச்செங்காட்டங்குடி, அங்கேதான் இறைவன் பைரவ வடிவம் தாங்கி வந்து சிறுத்தொண்ட நாயனார் அவருடைய மனையாள் அவர் பிள்ளைக்கறி அமுது செய்து கொடுத்தாரே அவனுடைய பிள்ளை சீராளன் மற்றும் அவர்களுடைய பணிப்பெண் இவர்கள் எல்லோருக்கும் அருள் புரிந்தார் இறைவன். அத்தகைய பேறு பெற்ற நம்முடைய சிறுத்தொண்ட நாயனார் இங்கே திருமருகலுக்கு வந்து ஞானசம்பந்தரை வணங்கி கணபதீச்சரத்துக்கு அங்கே வீற்றிருக்கும் இறைவனை காண பதிகம் பாட வரவேண்டும் என்று வரவேற்கின்றார். உடனே ஞானசம்பந்தர் திருமருகலில் உள்ள இறைவனை பார்க்க செல்கின்றார், தரிசிக்க. அப்படி அங்கே செல்லும் பொழுது அங்கே கணபதீச்சரத்தில் உள்ள இறைவன், அவனுடைய திருக்கோலம் அதுவே அவருக்கு இங்கு காட்சியாக இறைவனால் காட்டப்படுகின்றது. இங்கே திருமருகலில் திருச்செங்காட்டங்குடியில் உள்ள திருக்கோலத்தை இறைவன் காட்டுகின்றான். அத்தகைய பேறு பெற்ற ஒரு பதிகம் அங்கமும் வேதமும் என்ற பதிகம். இந்த பதிகம் அந்தந்த பதிகத்துக்கு அந்த தலத்தினுடைய பெயர் சொல்லப்படும். இந்த பதிகத்தில் திருமருகலும் திருச்செங்காட்டங்குடியும் என்று வழங்கப்பெறுகின்றது. ஏனென்றால் அப்படி ஒரு திருவிளையாடலை இறைவன் இங்கே புரிந்தான். இந்த ஒரு சூழ்நிலையில் நாம் திருச்செங்காட்டங்குடியில் உள்ள கணபதீச்சரத்தினுடைய தல வரலாறை சிந்தித்துவிட்டு இந்த தேவார பதிகத்தை நாம் பாடுவோமாக. இந்த தலத்து இறைவன் உத்தராபதீஸ்வரர், ஆத்திவனநாதர், மந்திரபுரீஸ்வரர், கணபதீஸ்வரர், பிரம்மபுரீஸ்வரர், பாஸ்கரபுரீஸ்வரர் என்று பெயர் பெறுகிறது. இறைவியார் திருக்குழல் உமைநங்கை குளிகாம்பாள், சூளிகாம்பாள் என்று பெயர். தலமரம் இங்கே கொடுக்கப்படவில்லை. தீர்த்தம் சூரிய தீர்த்தம். இந்த தலமானது கணபதி வழிபட்டதால் கணபதீச்சரம் என்று பெயர் கொண்டது. விநாயகர் கயமுகாசுரனை கொன்ற பழிதீர இங்கே இறைவனை வழிபட்டார். அவனுடைய குருதி இங்கே படிந்ததால் இது செங்காடாக மாறியமையால் செங்காட்டங்குடி என்று வழங்கப்பெறுகின்றது. இங்கேதான் பைரவ வேடத்தில் இறைவன் சிறுத்தொண்டரிடம் பிள்ளைக்கரியமுது கேட்டு அவருக்கும் அவர் மனைவி, மகன், பணிப்பெண் ஆகியோருக்கு அருள் புரிந்த தலம். இங்கே உத்தராபதியார் இறைவனுடைய திருமேனி, அந்த திருமேனி உருவான விதம் பற்றி சொல்லப்படும் வரலாறு ஐயடிகள் காடவர்கோன், அவரும் நம் அடியார்களுள் ஒருவர். நாயன்மார்கள் ஐயடிகள் காடவர்கோன் அடியார்க்கும் அடியேன் என்று நம் சுந்தரர் பெருமான் திருத்தொண்ட தொகையில் பாடியிருக்கின்றார். இப்படி ஒரு நாயன்மாரை பற்றி பேசும் பொழுது ஒரு அடியார் கூட்டத்தில் எத்தனை அடியார்கள், எத்தனை அடியார்களுடைய பக்தி, அந்த அடியார்கள் ஒருவருக்கொருவர் அவர்கள் செல்லும் தலங்களிலெல்லாம் மற்றைய சிவனடியார்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் ஒருவருக்கொருவர் கண்டு சிவபெருமான் பற்றிய செய்திகளை எல்லாம் பேசி பக்தி செய்து அடியாருக்கு தொண்டு செய்தல், இப்படி எத்தனை விடயங்களை அவர்களெல்லாம் ஆற்றி இருக்கின்றார்கள், சைவத்தை வளர்த்திருக்கின்றார்கள். ஞானசம்பந்த பெருமான்
திருப்புகலூருக்கு செல்லுகின்றார். அங்கே நாவுக்கரசரை காண்கின்றார். நாவுக்கரசர் திருவாரூருக்கு சென்றுவிட்டு வருகின்றார். அந்த சமயத்தில் திருப்புகலூரில் உள்ள முருகநாயனார் அவர் மலர் தொண்டு புரிந்தே இறைவனை அடைந்தார் அல்லவா, அவருடைய வீட்டில் இருவரும் சந்திக்கிறார்கள். அவர்கள் திருஞான சம்பந்தரை முருகநாயனார் வரவேற்று உபசரித்து திருஅமுது செய்கின்றார். இப்படி முருகநாயனார், நம்முடைய சிறு தொண்ட நாயனார், இங்கே தலவரலாறு பேசும் பொழுது ஐயடிகள் காடவர்கோன் என்று எத்துணை விடயங்களை அடியார்களை நாம் பக்தி செய்ய, அவர்களுடைய திருநாமங்களை சொல்லுவது, இறைவனுடைய நாம சங்கீர்த்தனமும் இறைவனுக்கு அர்ச்சனை செய்வதும் எவ்வளவு மகத்தானதோ அதே போல இந்த அடியவர்களுடைய நாமத்தை சொல்லுவது, அவர்கள் ஆற்றிய அந்த பக்தி கதைகளை நாம் சொல்லுவது, பிறர் சொல்ல கேட்பது, இந்த பதிகங்களை பாடுவது, நாயன்மார்கள் புராணங்களை சொல்லுவது கேட்பது என்று நம்முடைய பக்தி மார்க்கத்தில் இத்தகைய ஒரு அரிய பொக்கிஷம் என்றால் அது மிகையல்ல. அது இந்த புண்ணிய தேசம் நமக்கு கொடுத்த வரமாகும். இப்படி இந்த உத்தராபதியார் என்ற இறைவனுடைய திருமேனி கணபதீஸ்வரத்தில் அது எவ்வாறு அங்கே இறைவன் எழுந்தருளினான் இந்த திருவுருவ திருமேனியில் என்பதை ஐயடிகள் காடவர்கோன் பல்லவ மன்னர் அவர் இறைவனுடைய தோற்றத்தை காண விரும்பும் பொழுது இறைவன் சொன்னாராம், இத்திருக்கோயிலுக்கு திருப்பணி செய்து உத்தராபதியாருடைய திருவுருவம் அமைத்து சித்திர திருவோணத்தில் குடமுழுக்கு செய்வாய், நான் அங்கு செண்பகப்பூ மனம் வீச உனக்கு காட்சி தருகின்றோம் என்கின்றார். இந்த காலத்தில் பொதுவாகவே நம்முடைய ஆலயங்கள் பல ஆயிரம் ஆண்டுகள் தொன்மை உடையவை. ஒவ்வொரு காலகட்டத்தில் அந்த கோயில்களுடைய திருப்பணியானது ஒரே மன்னனால் செய்யப்பட்டதல்ல. பல்வேறு ஆட்சியாளர்கள் மாறிக்கொண்டே இருப்பார்கள். பல்லவர்கள், சோழர்கள், இப்படி மாறிக்கொண்டே இருப்பார்கள். ஒவ்வொருவரும் நாயக்கர்கள், இவர்கள் எல்லோரும் வந்து அவரவர் அந்தந்த ஆலயங்களில் விடப்பெற்ற திருப்பணியை செய்து முடிப்பார்கள். விக்கிரகங்கள் சிதிலமடைந்திருந்தால் மீண்டும் அதை புனர் நிர்மாணம் செய்து புது விக்கிரகங்களை அவர்கள் உருவாக்கி வைப்பார்கள் கொல்லர்களை கொண்டு. அப்படி இந்த கொல்லர்களிடம் இந்த ஐயடிகள் காடவர்கோன் ஆகிய நாயனார் பல்லவ மன்னர் இந்த ஆணையை பிறப்பிக்க, உத்தராபதியாருடைய திருவுருவத்தை செய்து தாருங்கள் என்று ஆணையிட அவர்கள் முயற்சி செய்கின்றார்கள். கும்பாபிஷேக நாள் நெருங்குகின்றது. ஆனால் இன்னும் உத்தராபதியாருடைய திருவுருவச் சிலை அது இன்னும் ஒரு முழு பயன்பாட்டிற்கு வரும்படியாக அந்த உருவச்சிலையை இன்னும் வடிக்கவில்லை. அந்த நேரத்தில் இறைவன் சிவயோகியர் வடிவில் வந்து நீர் கேட்கின்றார். உலைகளத்தில் நீர் ஏது, காய்ச்சிய மழிதான் உள்ளது என்று அவர்கள் சொல்ல, வேண்டுமானால் ஊற்றுகின்றோம் என்று கேட்க, சிவயோகியாரும் அதையே ஊற்றுங்கள் என்று சொல்ல, காய்ச்சிய மழுவை கொல்லர்கள் ஊற்ற வாங்கி கொண்ட சிவயோகியர் அங்கே மறைந்தார். உத்தராபதீஸ்வரராக திருவுருவத்தின் திருமேனியாக அங்கே உருவானார். செய்தி அறிந்த மன்னன் வியந்து போற்றி அந்த திருவுருவத்தையே கோயிலில் எழுந்தருளச் செய்தான். கும்பாபிஷேகமும் செய்வித்தான். ஐயடிகள் காடவர்கோனுக்கு இறைவன் சண்பகப்பூவின் மனம் வீச காட்சி தந்தார். இதுதான் இந்த திருக்கோயிலினுடைய திருவரலாறு. இந்த வரலாற்றோடு நாம் திருமருகலில் இருக்கும் ஞானசம்பந்த பெருமான், அவருக்கு மாணிக்கவண்ணார், திருச்செங்காட்டங்குடியில் உள்ள உத்தராபதீஸ்வரராக அந்த திருக்கோலத்தில் அவர் எழுந்தருளியிருக்கும் அந்த அழகு வண்ணத்தை காட்சியினை இவர் இங்கே காண்பிக்கின்றார். இந்த தேவார பதிகத்தில் அதற்குண்டான சான்று, அகச்சான்று இருக்கின்றது. திருச்சிற்றம்பலம். அங்கமும் வேதமும் என்று தொடங்கும் பதிகம். அங்கமும் வேதமும் ஓது நாவர் அந்தனர் நாளும் மடி பரவர் மங்குல் மதி தவள் மாடவீதி மருகல் நிலாவிய மைந்த சொல்லாய் செங்கயலார் புனல் செல்வம் மல்கு சீர்கொள் செங்காட்டங்குடியதனுள் கங்குல் விழங்கெறி ஏந்தியாடும் கணபதீச்சரம் காமுறவே கங்குல் விழங்கெறி ஏந்தியாடும் கணபதீச்சரம் காமுறவே. திருச்சிற்றம்பலம். இந்த தேவார பதிகம் முழுவதும் இறைவன் மறைகளையும் அதன் அங்கங்களாகிய படைப்புகளையும் அவன் அருளினால் அதை ஓதுபவர்கள் மறையோர்கள், அவர்கள்
சிறப்பாக வேள்வி செய்யும் அந்த ஒரு வண்ணம், அந்த மாட மாளிகைகள், வீதிகளினுடைய சிறப்பு, அங்கே வீற்றிருக்கும் அழகனாகிய சிவபெருமான், இவற்றையெல்லாம் தான் சொல்லுகின்றார். அது மட்டுமல்ல, அந்த சிவபெருமான் கணபதீச்சரத்தில் அவருடைய திருக்கோலம் எப்படி இருக்கின்றது என்பதையும் ஈற்றடியில் வைத்து அழகாக பாடியருளிய திருப்பதிகம். மறையையும் அதன் அங்கங்களையும் திருவாயால் ஓதும் நாவினர் மறையோர் அவர்கள் தம் திருவடியை தொழுது போற்றவும், நிலவின் ஒளி தவழும் மாட வீதி திருமருகள் அங்கே நிலவிடும் அழகனே, கயல்கள் விளங்கிடும் நீர்வளம் கொண்ட செல்வம் பெருகும் சிறப்புகள் கொண்ட திருச்செங்காட்டங்குடி. இங்கே மாளிகைகளுடைய சிறப்பு, இங்கே நீர் துறைகளுடைய சிறப்பு எங்கே? திருச்செங்காட்டங்குடியில். அங்கே உள்ள கணபதீச்சரத்தில் அர்த்தஜாம பூஜையின் போது இறைவன் திருக்கரத்தில் தீயேந்தி ஆடும் அந்த காட்சியைத்தான் விரும்பி தருவது எதன் பொருட்டோ? இங்கே உள்ள அழகன், அங்கே உள்ள ஆடலரசனுடைய அந்த ஒரு திருக்காட்சியை தருவதன் நோக்கம்தான் என்னவோ என்று இறைவனிடம் அவனுடைய அருட்செயலை நினைத்து எண்ணி வியந்து அவனிடமே வினவுகின்றார் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான். நெய்தவள் மூஎரி காவல் ஓம்பு நேர்புரி நூல் மறையாளர் ஏத்த மைதவள் மாடம் மலிந்த வீதி மருகல் நிலாவிய மைந்த சொல்லாய் செய்தவ நான்மறையோர்கள் ஏத்தும் சீர்கொள் செங்காட்டங்குடி அதனுள் கைதவள் கூறியறி ஏந்தியாடும் கணபதீச்சரம் காமுறவே. நெய்யை சொரிந்து மூவகையான வேள்வித்தையை வளர்க்கும் அந்தணர்கள் எல்லாம் போற்றிட, மேகங்கள் தவழ திருமருகளில் வீற்றிருக்கும் அழகனே, அந்த வேள்வி செய்தலை தவமாக போற்றும் நான்மறையாளர்கள் போற்றி பாராட்டும் திருச்செங்காட்டங்குடி திருக்கரத்தில் தீயை ஏந்தி நடனம் புரிகின்றாய், கணபதிரிச்சிரத்தின் பால் விருப்பம் கொண்டு அந்த காட்சியே நல்கினையே, அது எதன் பொருட்டோ கூறுவாயாக என்று சொல்லுகின்றார். இந்த பதிகத்தினுடைய 5வது பாடலில் இறைவனுக்கு விரும்பும் அந்த இசை, அடியார்கள் ஓதும் இசை, அதை பற்றியெல்லாம் சொல்லுகின்றார். பாடல் முழவும் விழவும் ஓவா பன்முறை யோரவர் தாம் பரவ மாட நெடுங்கொடி விண்தடவு மருகல் நிலாவிய மைந்த சொல்லாய் சேடக மாமலர் சோலை சூழ்ந்த சீர்கொள் செங்காட்டங்குடி அதனுள் காடகமே இடமாக ஆடும் கணபதீச்சரம் காமுறவே. அனைத்து காலங்களிலும் முழவினுடைய ஒலியோடு கூடிய இசை பாடல்களும் திருவிழாக்களும் நடைபெறும். மறையோர்கள் போற்ற விண்ணை பிடிக்கும் அளவு உயர்ந்து விளங்கும் மாடங்கள் கொண்ட திருமருகள் உரையும் அழகனே, வளைத்தும் நெருக்கத்தை கொண்டதுமான இலைகளை கொண்ட பெருமைமிகு மலர்ந்த சோலைகள் சூழ்ந்த திருச்செங்காட்டங்குடியில் இடுகாட்டினியே இடமாக கொண்டவனே, ஆடல் கொள்பவனே, கணபதீச்சரத்தை விரும்பி பற்றியதுதான் எது பற்றியோ கூறுவாயாக என்று சொல்லி இதனுடைய நிறைவு பாடல் மிகவும் அழகான பாடல். நாளும் குலை கமுகு ஓங்கு காளி ஞான சம்பந்தன் நலந்திகழும் மாலின் மதி தவிழ் மாடம் ஓங்கு மருகளில் மற்றதன் மேல் மொழிந்த சேலும் கயலும் திழைத்த கண்ணார் சீர்கொள் செங்காட்டங்குடியதனுள் சூலம் வல்லான் கடல் ஏத்து பாடல் சொல்ல வல்லார் வினையில்லையாமே. சூலம் வல்லான் கடல் ஏத்து பாடல் சொல்ல வல்லார் வினை இல்லையாமே. திருச்சிற்றம்பலம். இந்த சூலப்படையை உடையவன், சூலத்தை ஏந்தி இருப்பவன், அவனுடைய திருக்களிலை பணிந்து தொழுது ஏத்துபவர்கள், இந்த பாடலை பாடுபவர்கள், அவர்களுக்கு வினைகள் இல்லை என்று திருஞான சம்பந்தர் வாக்களிக்கின்றார். தொங்கி வளரும் குலைகளை உடைய கமுகு மரங்கள், இங்கே அது மிகுந்த சீர்காழிப்பதி திருஞான சம்பந்தன், அவனுடைய நலமும் பெருமையும் ஓங்கி விளங்கும் மருகல் என்னும் பதியில், மேலும் அதன் உயர்வாய் சேலும் கயலும் திளைக்கும் கண்மாய்கள் சிறப்புடன் விளங்கும் செங்காட்டு, இங்கே சோலைகள் அங்கே நீர்த்துறைகள், இப்படி இந்த 2 தலத்தையும் ஒன்றிணைத்து
சூலப்படையுடன் விளங்கும் இறைவன் திருவடியை போற்றி மொழிந்த பாடல்களை பாடுபவர்களுக்கு வினை இல்லையாம் என்று ஞானசம்பந்தர் அருளுகின்றார். இந்த பதிகத்தை பாடிய பின்னர் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் மீண்டும் அங்கே சிறுத்தொண்டர் விண்ணப்பத்திற்கு இணங்க அவருடைய ஊரான இந்த திருச்செங்காட்டங்குடிக்கு செல்கின்றார். அங்கே உள்ள கணபதீச்சரம் கோயிலுக்கும் சென்று அங்கேயும் இறைவனை தரிசித்து அங்கே உள்ள இறைவன் மீதும் தேவார திருப்பதிகம் பாடுகின்றார் நம்முடைய திருஞான சம்பந்த பெருமான். அதற்கு பிறகு அவர் திருமருகலுக்கு வருகின்றார். இந்த திருமருகல் என்பது மன்னிக்க வேண்டும், அதற்கு பிறகு திருப்புகலூருக்கு வருகின்றார். திருப்புகலூர் அந்த தலத்தினுடைய சிறப்பினை நாம் சொல்லி முடியாது, அத்தகைய சிறப்புகளை உடையது திருப்புகலூர். இங்கேதான் ஞானசம்பந்தர் நாவுக்கரசு நாயனாரை தரிசிக்கிறார் இரண்டாவது முறையாக. திருவாரூர் சென்று அங்கே தியாகேச பெருமானை வழிபட்டு மீண்டும் நாவுக்கரசர் வருகின்றார். வரும்பொழுது திருப்புகலூரில் அங்கே முருகநாயனார் இருக்கின்றார். முருகநாயனார் மலர் தொண்டு செய்து இறைவனை அவனுடைய திருவடிகளை அடைந்தவர். அவருடைய இல்லத்தில் தான் ஞானசம்பந்தர் எழுந்தருளுகின்றார். அவர் அங்கே தங்கியிருக்கின்றார். அங்கே நாவுக்கரசரும் வருகின்றார். அப்படி வந்த திருநாவுக்கரசரிடம் தியாகேச பெருமானுடைய சிறப்புகளை எல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டு தியாகேச பெருமானை தரிசிக்க தான் செல்ல போகின்றேன், அதன் பிறகு மீண்டும் திருப்புகலூருக்கு வருகின்றேன், நாம் இருவரும் சேர்ந்து மற்ற பதிகளுக்கெல்லாம் செல்வோம் என்று ஞானசம்பந்தர் சொல்லிவிட்டு அவர் செல்கின்றார். இந்த ஒரு தருணத்தில் திருஞான சம்பந்த பெருமான் அந்த திருப்புகலூர் தலத்தில் இறைவனை தரிசிக்கின்றார். அங்கும் பதிகம் பாடுகின்றார். இந்த திருப்புகலூர் தலத்தினுடைய சிறப்பு என்னவென்றால், அப்பர் பெருமான் முக்தி பெற்ற தலம், முருகநாயனார் அவதரித்த தலம். இந்த கோயிலானது மிகவும் பெரியது. கோயில் தென்பக்கம் தவிர மற்ற பக்கங்கள் எல்லாம் அகழி உடையது. பெருமான் இங்கே சாய்வாக காணப்படுகின்றார், சிவபெருமான். அதனால் இவர் கோணப்பிரான் என்று அழைக்கப்படுகின்றார். இறைவி கருந்தார் குழலி. இங்கே அக்னி பெருமானினுடைய திருவுருவம் உள்ளது. வாதாபி கணபதி அருகில் அப்பரடிகள் திருவுருவம் இருக்கின்றது. இறைவனுக்கு மலர் மாலையை கட்டி கொடுப்பதையே திருத்தொண்டாக பாவித்து வந்த முருகநாயனார் வாழ்ந்த ஊர். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த தலத்திற்கு வந்து அவர் திருப்பணிக்காக வைக்கப்பட்டிருந்த செங்கற்களை தன்னுடைய தலையணையாக வைத்து உறங்குவார். அவர் மறுநாள் காலையில் அவர் விழித்தெழும் பொழுது அவருக்கு அந்த செங்கற்களை எல்லாம் பொன் கற்களாக இறைவன் மாற்றி அருளி செய்த தலம் இந்த திருப்புகலூர். இது சுந்தரர் பெருமானுக்கு நடைபெற்ற ஒரு அருட்செயல், இறைவன் பாவித்தது. இதே அப்பரடிகளுக்கு இவர் இந்த தலத்தில் எப்படி அருள் பாலித்தார்? அப்பரடிகள் முக்தியடைந்த தலம். அவர் முக்தியடைவதற்கு முன்னர் பொன்னையும் மண்ணையும் ஒன்றாகவே பாவித்து அவற்றையெல்லாம் குப்பை தொட்டியில் போட்ட ஊரும் இதுதான். அப்பர் சுவாமிகள் எந்த திருத்தலத்திற்கு சென்றாலும் அங்கே திருமடத்தில் தங்கி உளவார பணி ஆற்றுவது அவருடைய திருத்தொண்டு. அப்படி இந்த திருப்புகலூரில் தங்கி 24 பதிகங்களை பாடினார் திருநாவுக்கரச பெருமான். அப்பொழுது பொன் பெண் மண் இவை எல்லாவற்றையும் அவர் துறந்தார், கடந்தார் என்பதை மற்ற அடியார்களுக்கு உணர்த்துவதற்காகவே இறைவன் அவர் உளவாரப்பணி செய்யும் பொழுது அங்கே குப்பையோடு அந்த மண்ணோடு பொன் கற்களையும் இறைவன் மாணிக்க கற்களை அவற்றையெல்லாம் இறைவன் அங்கே இருக்கும்படி செய்வார். அவற்றையும் மற்றைய சாதாரண கல் மண் என்பது போல, அதாவது சொல்லில்தான் அவை வேறு, பொருளில் அவை எல்லாமே தேவையற்றதுதான் எனக்கு என்ற ஒரு பாவத்தில் நாவுக்கரசு பெருமான் இருந்து அனைத்தையும் அவர் குப்பையாக அனைத்தையும் அவர் புறம் தள்ளினார் என்பது வரலாறு. அப்படி ஒரு அடியாருக்கு அங்க செங்கற்களை பொன்கற்களாக மாற்றி கொடுத்தார் இறைவன். இன்னொரு அடியாருக்கு அவருடைய முக்தி காலம் நெருங்கியமையால் அங்கே பொன்கற்களை அவரே அங்கே இருக்கும்படி செய்து அதை பற்றில்லாத ஒரு தன்மை அந்த அடியாருக்கு இருந்தது என்பதனையும் அங்கே உணர்த்தினார் ஈசன். அப்படி இந்த கோயிலுக்கு உள்ளேயே திருப்புகலூர் வர்த்தமானேச்சரம் என்னும் கோயிலும் உள்ளது. திருஞான சம்பந்த பெருமானால் பாடப்பெற்றது அந்த திருக்கோயில்தான். அந்த திருக்கோயிலானது ராமன தீச்சரம் சென்று பதிகம் பாடிய பின்னர் சண்பை அரசர் என்பது சீர்காழியுடைய இன்னொரு பெயர், திருப்புகலூருக்கு தொண்டரோடு வர 1000 தொண்டர்கள் இவரை சூழ்ந்து வந்தார்களாம் இந்த திருப்புகலூருக்கு.
திருத்தொண்டரான முருகநாயனாரும் எதிர்கொள்ள திருக்கோயிலில் சென்று பெருமானை எப்படி வணங்கினாராம் திருஞான சம்பந்தர். தாழ்ந்தும் வீழ்ந்தும் எழுந்தும் நெக்குருகியும் சிந்தையில் பேரன்பு பொங்கி வரவும் கண்களில் நீர் அருவியாக பெருகவும் புகழூர் தன்னுள் வாழும் அந்த இறைவனை வழிபட்டார் என்பது அற்புத திருப்பதிகம் சொல்லுகின்றது. இந்த திருப்பதிகமானது செவ்வழி என்ற பண்ணில் அமைய பெற்றிருக்கின்றது. வெங்கல் விம்மு குழலியர் குழல் இளையர் ஆடவ் எரி விரவு நீர் பொங்கு செங்கட் கருங்கயல்கள் பாயும் புகழூர் தன்னுள் திங்கள் சூடி திரிபுரம் ஒரு அம்பால் எரியூட்டிய எங்கள் பெம்மான் அடிபரவ நாளும் இடர் கழியுமே. அத்தகைய திருப்புகலூரில் வீற்றிருக்கும் எம்பெருமான் அவனுடைய திருவடிகளை பற்றுங்கள், பற்றினால் இடரானது தானாக விலகிச் செல்லுமே என்று சொல்லுகின்றார். வாழ்ந்த நாளும் இனி வாழும் நாளும் இவை அரிதிரேல் வீழ்ந்த நாளெம் பெருமானை ஏத்தா விதியில்லார்கள் போழ்ந்த திங்கட் புரிசடையின் ஆன்றன் புகழூரையே சூழ்த்த உள்ளம் உடையீர்கள் உங்கள் துயர் தீருமே. முதலில் இடர் கழியுமே, அடுத்தது துயர் தீருமே. எப்படி? இந்நாள் வரையில் வாழ்ந்த நாளும் இனி வாழப்போகின்ற நாளும் இனி வரப்போகின்ற காலம், நிகழ்காலம், எதிர்காலம், கடந்த காலம், இறைவனையே போற்றி வணங்காத நாட்களை வீழ்த்தி வீணாக கொன்னே கழித்த நாள் என கொள்க. இந்த 3 காலங்களிலும் இறைவனை வழிபடாத அந்த நாட்கள் எல்லாம் வீணான நாட்கள், கழித்த நாட்கள். பிறைமதியை புரிசடையில் கொண்ட பிரான் விளங்கும் புகழூர் உள்ளமானது ஒன்றிடச் செய்து தியானம் புரிக. அப்படி தியானம் புரிந்தால் உங்கள் துயர் யாவும் தீர்ந்துவிடும். ஓதும் நாள் உணர் வழியும் நாள் உயிர் போகும் நாள் அவை பாடை மேல் என்று சுந்தரர் பெருமானும் பாடியிருப்பார் அவருடைய தேவார திருப்பதிகத்தில். அதே போலதான் இங்கே ஞானசம்பந்த பெருமானும் இவரும் பாடியிருக்கின்றார். இறைவனை நாம் வழிபடும் நாட்களே நாட்கள், மற்றையதெல்லாம் சுந்தரர் சொல்லியிருப்பார், மற்றையெல்லாம் இவர் வீணான கழிந்த நாட்கள் என்று சொல்லுகின்றார். சுந்தரர் பெருமான் பாடை மேல் போகும் நாட்கள் போலத்தான் அந்த நாட்கள் எல்லாம் என்று பாடியிருப்பார். அடுத்த பதிகத்தில் மடையில் எய்தல் கருங்குவளை செய்யும் மலர்தாமரை புடைகொள் சென்னல் விளை களனி மல்கும் புகழூர் தன்னும் தொடைகொள் கொன்றை புனைந்தானோர் பாகம் மதிசூடியை அடையவல்லார் அமருலகம் ஆளப் பெறுவார்களே. அமருலகம் ஆளப் பெறுவார்கள். ஓவும் நாளும் உணர்வு ஒளிந்த நாளும் என்றும் உள்ளம் கொள்ளவே. இதே திருவடியை சுந்தரருடைய தேவாரத்திலும் நாம் சிந்திக்கலாம். அப்படி அப்பெருமானும் உணர்வு இல்லா நாட்கள் எல்லாம் என கொள்ளப்படும், அவர்கள் நீங்கும் நாள் என்று சொல்லப்படுகின்றது. அடுத்ததாக சிறிதெளியரே அவரை போற்றி வணங்கல் எளிமையாம். எளிமையான இந்த செயலை செய்யுங்கள், உங்களுடைய துயரானது போவதற்கு, இடரானது கழிவதற்கு அவருடைய பாதத்தை நினையுங்கள் எப்பொழுதுமே. பிரான் என்பரால் எம்பெருமானே அவரை பேணுங்கள். புகழூர் புகழ் பொருளாகுமே. புகழூரில் புகழ் பெற்றிருக்கும் இறைவன் வீற்றிருக்கின்றான். பூமியெல்லாம் புகழ் செல்வம் மல்கும் புகழூரையே. அங்கே புகழூரை போற்றுமின்கள் என்று அந்த புகழூருடைய சிறப்பினையும் சொல்லி நிறைவு பாடலில் புந்தியார்ந்த பெரியோர்கள் ஏத்தும் புகழூர் தன்னுள் வெந்த சாம்பல் புடி பூச வல்விடையாய் ஊர்தியை அந்தமில்லா அனலாடலானை அணி ஞான சம்பந்தன் சொன்ன தமிழ் பாடி ஆடக் கெடும் பாவமே. இந்த ஞான சம்பந்தன் போற்றிய இந்த தமிழ் பாடல்களை, தமிழ் மாலையை பாடி கசிந்து உருகுங்கள். அத்தகைய அன்பு செய்யும் பக்தி செய்யும் அடியார்கள் அவர்களுடைய பாவம் கெடும், இடர் களையும், துயர் போகும். அத்தகைய பயனுள்ள நாட்களாக உங்களுடைய நாட்களை வாழுங்கள். ஓகும் நாள் உணர் வழியும் நாள் உயிர் போகும் நாள் உயர் பாடை மேல் காவு நாள் இவை என்றலார் கருதேன் கிளர் புனல் காவிரி வாவு தன் புனல் வந்திடி பரம் ஜோதி பாண்டி கொடுமுடி நாவலா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நமச்சிவாயவே. நாவலா உன்னை நான் மறக்கினும்
சிவாயவே. மற்று பற்றெனக்கின்றேனின் திருப்பாதமே மனம் பாவித்தேன். பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்தெய்தினேன். கற்றவர் தொழுதேத்தும் சீர் கரை ஊரில் பாண்டி கொடுமுடி நட்டவாவுனை நான் மறக்கினும் சொல்லும் நம சிவாயவே. நாவலாவுனை நான் மறக்கினும் சொல்லும் நம சிவாயவே. திருச்சிற்றம்பலம். சுந்தரர் பெருமான் அருளி செய்த அந்த திருப்பாண்டி கொடுமுடி நமச்சிவாய திருப்பதிகம். எப்பேற்பட்ட ஒரு திருவுருளை இறைவன் இந்த அடியார்களுக்கெல்லாம் அருளியிருக்கிறார். இந்த திருப்புகலூர் சுந்தரர் பெருமானும் அவருக்கும் இறைவன் அருள் பாலித்திருக்கிறார். அங்கே ஞானசம்பந்தர் பாடிய தேவாரமும் சுந்தரர் அருளிய தேவார அந்த பதிகத்தினுடைய அந்த அடிகள் எல்லாம் சொற்றொடர்கள் எல்லாம் ஒரே சிந்தனையை அவர்களுக்கெல்லாம் இப்படி பல்வேறு இடங்களில் இறைவன் உணர்த்தி இருக்கின்றான் என்பதையெல்லாம் நமக்கு வழிகாட்டும் அந்த இறைவனுடைய பெரும் கருணையை எண்ணி அவனை வழிபட்டு இந்த ஞானசம்பந்தருடைய அருள் வரலாறு 9வது பகுதியை நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.